பெருவெளி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். நாம் இன்று பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், தமிழ்மொழி உருவான உண்மை வரலாறு. இந்த உண்மையை போட்டுடைத்தவர் நம் வள்ளல் பெருமானார். உலகின் மூத்த மொழியாக விளங்குகின்ற தமிழ் மொழியை பற்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்கிறது புறப்பொருள் வெண்பாமாலை. அதன் சிறப்பை தமிழெனும் அளப்பெரும் சலதி என்று கவியரசன் கம்பன் பாடுகின்றான். வடதிசை மருங்கின் மன்னவரெல்லாம் தென்தமிழாற்றல் காண்பதும் யாமென என்கிறது சிலப்பதிகாரம். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை என்கிறது திருவாசகம். பின்னை நின்றனை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்திலர். என்னை நன்றாக இறைவன் படைத்ததே தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறும் என்கிறார் திருமூலர். ஆரியம், மகாராட்டிரம், ஆந்திரம் என்ற பற்பல பாஷைகள் போல் ஆகாமல் பெரும்பாலும் கற்பதற்கும் எண்ணளவு சுருக்கமாயும் ஒளி லேசாயும் சுட்டென சந்தி அதி சுலபமாயும் எழுதவும் கவி செய்யவும் மிக நேர்மையாயும் அஷர ஆராவாரம் சொல்லா டம்பரம் முதலிய பெண்மை அலங்காரமின்றி எப்பாஷையின் சந்த சுகங்களையும் தன் பாஷையில் அடக்கிய ஆளுகையால் ஆண்டன்மை பொருந்தியதுமான தன் பாஷைக்கே அமைய உற்ற இல் இர் இன் என்னும் முடி நடு அடி சிறப்பியல் அக்கரங்களில் முடிநிலை இன்பா அனுபவ சுத்த மோனாதீதத்தை சுட்டர சுட்டும் இயற்கை உண்மை தனி தலைமை பெருமை சிறப்பியல் ஒளியாம் தமிழ் என்கிறார் வள்ளலார். இத்துடன் இல்லாமல் டம்பத்தையும் ஆராவாரத்தையும் பரியாசத்தையும் பெரும் மறைப்பையும் பொழுதுபோக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரியம் முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது பயில்வதற்கும் அறிவதற்கும் மிகவும் லேஸ் உடையதாய் பாடுவதற்கும் துதிப்பதற்கும் மிகவும் இனிமை உடையதாய் சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய் திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்தே மனம் பற்றச் செய்து அந்த தென்மொழிகளால் பல வகை தோத்திர பாட்டுகளையும் பாடுவித்து அருளினீர் என்கிறார் வள்ளல் பெருமானார். இதன் சுருக்கத்தை இன்னொரு இடத்தில் வள்ளல் பெருமானார் சொல்கிறார். என்னை ஆங்கிலம் ஆரியம் முதலான மொழிகளில் புகுத்தாமல் தென்மொழியாகிய தமிழ் மொழியில் புகுத்தியமைக்கு நன்றி இறைவா என்கிறார். தமிழ் மொழியே அதி சுலபமாய் சுத்த சிவானுபவத்தை கொடுக்கும் என்கிறார். வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால், தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இத்தாலியம் என்றால், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால், உலகிலேயே பக்தியின் மொழி தமிழாகும் என்று சிறப்பித்து கூறுகிறார் தமிழ் தூதுவர் தனிநாயகம் அடிகள். இத்தமிழ் மொழியானது முதலில் சிவபெருமானால் அகத்தியமா முனிவருக்கு உணர்த்தப்பட்டது என்பதை ஆதியில் தமிழ்நூல் அகத்தியருக்கு உணர்த்திய மாதொரு பாகனை வடுத்ததுவும் என்று ஒரு பழம்பாட்டு உணர்த்தும். ஆதி சிவனால் கண்டெடுத்த தமிழ் அகத்தியனால் தாளாட்டப்பட்டது என்கிறது இன்னொரு பழம்பாட்டு. அகத்தியர் பொதிக மலையில் இருந்து தமிழை வளர்த்ததாக தேவாரம் கூறுகிறது. இந்நாளில் வந்த அறநூல்களும் தமிழின் இனிமையை போற்றி புகழ்கிறது. தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமையெனு பொருள். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்கிறது பிங்கள நிகண்டு. மதுரமான மொழி என்று வால்மீகியும் நம் தமிழ் மொழியை குறிப்பிடுகிறார். இனிமை வாய்ந்த அமுதுக்கு நிகரான நம் பைந்தமிழின் பின்னே பச்சை பசுங்கொண்டல் வண்ணன் திருமாலும் சென்றான் என்று பத்தி பணுவல்கள் பாடுகின்றன. வானம் அளந்த அனைத்தையும் அளந்திடும் தமிழ் மொழி என்கிறார் பாரதியார். உலகில் தோன்றிய எந்த சமயமும் எந்த மதமும் ஆனாலும் சரி, அந்த சமயத்தையும் அந்த மதத்தில் உள்ள அந்த சமயத்தில் உள்ள கடவுள்களை மட்டுமே போற்றி புகழும். ஆனால் சமய மதங்கள் ஒரு மொழியை போற்றி புகழ்ந்தது என்றால் அது தமிழ் மொழி மட்டுமே. ஏனென்றால் என்று பிறந்தவள் என்று உணர முடியாதவள் நம் தொன்மை வாய்ந்த தமிழன்னை. அப்படிப்பட்ட தமிழ்மொழி உருவான உண்மை வரலாற்றை நமக்கெல்லாம் வள்ளல் பெருமானார் தமிழ் என்னும் சொல்லுக்கு இட்ட உரை என்னும் தலைப்பில் தருகிறார். இப்போது வள்ளல் பெருமான் நமக்கு தந்த தமிழ் மொழி உருவான உண்மை வரலாற்றை நாம் பார்க்க போகிறோம். நம்மவர்கள் இதை நுட்பமாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதலில் தமிழ்.
தா மீ இழ். இந்த தமிழ் என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை வள்ளல் பெருமானார் தருகிறார். இத்து என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேரும்போது தா என்ற எழுத்து பிறக்கும் என்றும், இம் என்ற மெய்யெழுத்தும் ஈ என்ற உயிரெழுத்தும் சேரும்போது மீ என்ற உயிர்மெய் எழுத்து பிறக்கும் என்றும், இத்து பிளஸ் ஆ இம் பிளஸ் இ, இத்து பிளஸ் ஆ தா இம் பிளஸ் இ மீ இழ் என்னும் 5 அலகு நிலை உடைத்து. அதாவது இத்து பிளஸ் ஆ இம் பிளஸ் இ தா மீ இழ் என்னும் 5 அலகு நிலை உடைத்து. அப்போ இத்து பிளஸ் ஆ 2 எழுத்து, இம் பிளஸ் இ 2 எழுத்து, இழு 1 எழுத்து, ஆக மொத்தம் 5 எழுத்து, 5 அலகு நிலை உடைத்து என்கிறார். இதில் இத்து இம்மு இழு ஜட சிற்களை என்கிறார் பெருமானார். அதாவது இந்த இத்து இம்மு இழு என்ற மெய்யெழுத்து ஜடம் என்கிறார். அதாவது ஜடம் என்றால் உடல் என்கிறார். இதில் ஆ இ என்பவை சிற்களை என்கிறார். அதாவது நாம் இத்து பிளஸ் ஆ இம்மு பிளஸ் இன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஆ ஈ வருது பார்த்தீங்களா, இது சிற்களை. இதில் வர இத்து இம்மு என்பது ஜட சிற்களை என்கிறார். அதாவது ஆ ஈ என்ற எழுத்து உயிரெழுத்து, இதை சித்து என்கிறார் பெருமானார். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்று நமக்கு இலக்கணங்கள், நமக்கு பழமையான இலக்கணங்கள் பாணினியம் தொல்காப்பியம் போன்றவை உணர்த்தும். அதை தான் பெருமானார் சொல்கிறார், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்கிறார். மேலும் ஆ ஈ எனும் உயிரெழுத்தை பெருமானார் மேலும் விவரிக்கிறார். ஆ என்ற எழுத்தை மட்டும் பெருமானார் விவரிக்கிறார். அந்த ஆ என்ற எழுத்தில் என்ன இருக்கிறது என்று பெருமானார் சொல்வதை நாம் கவனமாக பார்ப்போம். ஆ என்ற வார்த்தையை பெருமானார் சொல்லும்போது அகண்டாகார சித்தை விளக்கும் ஓங்கார பஞ்சாக்கரத்துள் பதிநிலை அக்கரமாம். இப்போ என்ன பெருமான் சொல்றாங்கன்னா, அகண்டாகார சித்தை விளக்கும் ஓங்கார பஞ்சாக்கரத்துள் பதிநிலை அக்கரமாம் சொல்றார். அப்ப நமக்கு இந்த ஆ என்ற எழுத்துக்கு பெருமான் விவரிப்பது நமக்கு புரியவில்லை. இந்த ஆ என்ற அகரமாகிய எழுத்தின் உள்ளேதான் எல்லா கடவுளர்களின் நிலைகளும் அடங்கிவிடும் என்கிறார் பெருமானார். மூலாங்கார பிரணவமாகிய அகரத்திற்கு வள்ளல் பெருமானார் ஒருவாறு விளக்கம் தருகிறார். அதாவது இந்த அகரமாகிய ஆ என்ற எழுத்திற்கு வள்ளல் பெருமானார் விளக்கம் தருகிறார். நாம் ஆ என்று எழுதும்போது 3 புள்ளி வைப்போம் பார்த்தீங்களா. ஒரு பேனா எடுக்கிறோன்னா இப்போ எடுத்து நம்ம ஆன்னு ஒரு புள்ளி வைப்போம் பாருங்கள். புள்ளி வச்சா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த புள்ளி வைப்பது பெருமானார் வாமை என்று சொல்கிறார். அங்கிருந்து சுழிப்பது ஜேஷ்டை என்றும், பிறகு புள்ளி வைத்து சுழித்து இழுக்கு, அதாவது புள்ளி வைத்து சுழித்து நம்ம இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விசும்பிரித்தல் சொல்லுவாங்க. அந்த விசும்பிரிப்பதை ரௌத்திரி என்றும், விசும்பிரித்த பிறகு மடித்து மேலேறுதல் காளி என்றும், அங்கிருந்து கீழ்வரல் களவி கரணி என்றும், மேல் புடைப்பெயர்த்தல் பலவி கரணி என்றும், கீழ்த்தாழல் பல பிரமதனி என்றும், கீழ் ஊன்றி நிற்றல் சர்வ பூததமணி என்றும், வரிவடிவாதல் மனோமணி என்று குறிப்பிடுகிறார். அதாவது சித்தர்கள் வணங்கிய வாழைத்தாய்தான் மனோமணி, அந்த வரிவடிவாதல் தான் மனோமணி. ஏற்கனவே என்ன சொன்னோம், ஆ என்ற எழுத்தின் உள்ளே எல்லா கடவுள்களின் நிலைகளும் அடங்கிவிடும் என்றும், மேலும் இதில் பிந்துநாத முதலிய நவநிலைகளும் அடங்கிவிடும் என்கிறார். பிந்துநாத முதலிய நவநிலைகளையும் கடந்து உள்ளே அடங்கிய கடவுள்களின் நிலைகளும் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த ஆ என்ற அகரமாகிய எழுத்தில் சிவமும் சக்தியும் மட்டும் அடங்கிவிடாது. பரசிவமும் பராபரை சிவமும் பராசக்தியும் அடங்கி ஒடுங்கிவிடும். பெருமானார் சொல்கிறார், பிந்து பெரிய வெளிச்சம், அதாவது சூரிய வெளிச்சம், நாதம் பெரிய நாதம், அதாவது நாதம்னா சிவம், பிந்துனா சக்தி, பரபிந்து அதில் பாதி வெளிச்சம், அதாவது சந்திர வெளிச்சம், பரநாதம் நாதம், அபரவிந்து வெளிச்சம், அதாவது நட்சத்திர ஒளி, அபரநாதம் நாதம், திக்ராந்தம்
அருகிய வெளிச்சம், அதாவது மின்னல் ஒளி என்கிறார். அதிக்ராந்தம் சப்தம், அதாவது இடி என்கிறார். மேலும் வாமசக்தி, ஜேஷ்ட சக்தி, ரௌத்திரி சக்தி, காளி சக்தி முதலியவும் இந்த ஆ என்ற எழுத்தினுள்ளே அடங்கிவிடும் என்கிறார். ஆ அகண்டாகார ஆற்றலை விளக்கும் ஓங்கார பஞ்சாக்கரத்துள் அத்தனை கடவுள் நிலைகளும் அடங்கிவிடும். இதைதான் உலக பொதுமறை தந்த தமிழ் பிதாமகனாகிய முப்பாட்டன் திருவள்ளுவர் சொல்கிறார். அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறார். உயிரெழுத்து 12 சிற்கலையாக விளங்கும் ஆ இ என்ற எழுத்தில் ஆ என்ற அகரத்தை பார்த்து விட்டோம். அடுத்து ஈ என்ற இகரத்தை பார்ப்போம். ஈ என்ற அந்த வார்த்தைக்கு பெருமானார் விளக்கம் கொடுக்கும்போது, பதியை விட்டு நீங்காத சித்தை விளக்கும் வியவகாரத்தால் அனந்தகார வேஷ்டி பேதங்காத்தும் ஜீவ சிற்களை அக்கரமாம் என்கிறார். அதாவது இதை நாம் திரும்ப படித்தாலும் நமக்கு விளங்காதது போல் தோன்றுகிறது. பதியை விட்டு நீங்காத சித்தை விளக்கும் வியவகாரத்தால் அனந்தகார வேஷ்டி பேதங்காட்டும் ஜீவ சிற்களை தான் அந்த ஈ என்ற இகரம் என்கிறார். இதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஈ என்பது ஜீவர்கள், அதாவது நாம். ஆ என்பது பதியாகிய கடவுள். ஏற்கனவே ஆ இ என்பது சிற்கலை என்று பார்த்தோம். இதில் சித்து என்பது ஆன்மா, அசித்து என்பது அனாத்மா. ஆன்மா அறிவுள்ளது, அனாத்மா அறிவற்றது. அதுதான் இந்த உலகம். பதியை விட்டு நீங்காத சித்தை விளக்கும் வியவகாரத்தால் அனந்தகார வேஷ்டி பேதங்காட்டும் ஜீவ சிற்கலை என்றால் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஈ என்ற இகரத்திற்கான விளக்கம். அதாவது பிரம்மத்திலிருந்து உயிர் வேறுபடாதது என்பதுதான் இதன் பொருள். பதியை விட்டு நீங்காத சித்தை விளக்கும் வியவகாரத்தால் அப்படின்னு சொன்ன பார்த்தோம். அப்ப சித்தை விளக்கும் வியவகாரம் என்னவென்றால், பதி ஆன்மா, உலகு. பதி என்றால் கடவுள், ஆன்மா என்றால் ஒளிப்பொருள், அறிவு பொருள், உலகம் ஜடப்பொருள். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் சித்தை விளக்கும் வியகாரம். அனந்தகார வேஷ்டி பேதம் காட்டும் ஜீவ சிற்கலைனா பரமாத்மா, ஜீவாத்மா, பிரபஞ்சம் மூன்றும் உண்மை, ஆனால் வேறானவை. இது மூன்றும் அத்வைதம், வசிட்டாத்வைதம், துவைதம் என்னும் 3 நிலைகளில் சொல்லப்பட்டதுதான். பெருமானார் இப்படி சொல்கிறார். பதியை விட்டு நீங்காத சித்தை விளக்கும் விவகாரத்தால் அனந்தகார வேஷ்டி பேதம் காட்டும் ஜீவ சிற்கலை தான் ஈயாகிய இகரம் என்கிறார். இதைதான் பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவலில் ஒன்றென இரண்டென, ஒன்று இரண்டென, இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி என்று சொல்லியிருப்பார். பதி என்றால் கடவுள். பதி சிற்காம கலைகளுக்கு ஆதாரமாகி உயிர்களுக்கு உடலை ஒத்து குறிக்கப்படும் இத் இம் இழ் எழுத்துகளுக்கு விளக்க முறை என்கிறார். அதாவது திரும்பவும் இதை படித்தனா, பதி அதுக்கான விளக்கத்தை என்ன சொல்கிறாரு? சிற்காம கலைகளுக்கு ஆதாரமாகி உயிர்களுக்கு உடலை ஒத்து குறிக்கப்படும் இத்து இம்மு இழு எழுத்துகளுக்கு விளக்க முறைதான் தமிழ் என்கிறார். இதனுடைய எளிய விளக்கமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், அனாதியில் ஆன்மாக்கள் அஞ்ஞானத்தால் மூழ்கி உணர்வு உணர்ச்சி இன்றி கிடந்தபோது இறைவன் நமக்கு உடல் உலகம் கொடுத்து நம்மை பழைய சிவ அறிவுக்கு கொண்டு வர பார்க்கிறார். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த செய்தியை விளக்குவதுதான் தமிழ் என்ற அமுத வார்த்தையின் பொருள். இப்போ நிறைய மனிதர்களுக்கு, குழந்தைகளுக்கு தமிழ் என்ற பெயர் இருக்கும், பெயர் வச்சிருப்பாங்க. அந்த தமிழ் என்ற பெயருக்கான உண்மையான விளக்கம் என்னவென்றால், நாம் அனாதியில் ஆணவ இருளில் மூழ்கி கடந்த போது இறைவன் நமக்கு உடலையும் இந்த பூமியையும் கொடுத்து மீண்டும் நம்மை அந்த சுய அறிவிற்கு வர வைக்க பார்க்கின்ற செய்தியை குறிப்பிடுவதுதான் தமிழ் என்ற அமுத வார்த்தையின் பொருள் என்கிறார் பெருமானார். இத்து இம்மு இழு என்பது ஜட சிற்கலை. அதாவது இந்த தமிழில் இத்து ப்ளஸ்ஸு ஆ, இம்மு ப்ளஸ்ஸு மீ, அப்புறம் இழு சொன்னோம். அது 5 எழுத்தா சொன்னோம். அதில் இத்து இம்மு இழு என்பது ஜட சிற்கலை. ஆ இ என்பது சிற்கலை. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால்தான் உயிர்மெய் எழுத்து பிறக்கும். இத்து ப்ளஸ் ஆ தா, இம்மு ப்ளஸ் இ மீ, இழ், இதுதான்
தமிழ் என்ற வார்த்தை உருவாகிறது. இதைதான் பதி சித்காம கலைகளுக்கு ஆதாரமாகி உயிர்களுக்கு உடலை ஒத்து குறிக்கப்படும் இத்து இம்மு இழு எழுத்துகளுக்கு உரை என்கிறார். இத்து என்பது இதில் 7வது மெய்யெழுத்து, இம்மு என்பது 10வது மெய்யெழுத்து, இழு என்பது 15வது இயற்கை உண்மை சிறப்பியல் அக்கரமம் என்கிறார் பெருமானார். பெருமானார் சொல்றாங்க, 5 அழக நிலையும் உபய களநிலையும் 3 மெய்நிலையும் அமைந்துள்ளதும். அதாவது 5 அழக நிலையெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஏற்கனவே படித்தோம் பார்த்தீங்களா? த்து ப்ளஸ் ஆ, இம்மு ப்ளஸ் இ, அப்புறம் இழு, இதுதான் 5 அழக நிலை. உபய களநிலை என்பது அதிலிருந்து நம்ம பார்த்தோம், தனியாக பிரித்தோம் பார்த்தீங்களா? ஆ இ என்பது உபய களநிலை. 3 மெய்நிலைலாம் என்னன்னு பார்த்தோம், இத்து இம்மு இழு. 5 அழகு நிலையும் உபய களநிலையும் 3 மெய்நிலையும் அமைந்துள்ளதும் சம்பு பஷத்தாரால் அனாதியாய் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிபடி கடவுள் அருளானையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர் பாஷை என்று ஆன்றோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சித்திக்க பெற்றுள்ளதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழிக்கு சுத்த சித்தாந்த பதையுரை என்னும் ஆரம்பிக்கிறார் வள்ளல் பெருமானார். அதாவது முன்ன சொன்னது போல தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கடினமான பகுதி போல் தோன்றும். இதை தெரிந்து கொண்டால்தான் இயற்கை உண்மை கடவுள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது புரியவில்லை என்றால் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் பார்த்தால் நிச்சயம் புரிந்து கொள்ளலாம். 5 அழகு நிலை என்பது இத்து ஆ இம்மு இ இழு. உபய களநிலை என்பது ஆ இ ஆகிய எழுத்துக்களாகிய சிற்கலை. 3 மெய்நிலை என்பது இத்து இம்மு இழு. அது என்ன? சம்பு பஷத்தாரால் அனாதியாய் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிபடி கடவுள் அருளானையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதிர்பாஷை என்று ஆன்றோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்றும் நிறுத்தம் சித்திக்க பெற்றுள்ளதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழிக்கு சுத்த சித்தாந்த பதையுரை என்று வள்ளல் பெருமானார் ஆரம்பிக்கிறாரே. தமிழ் மொழி அனாதியில் சம்பு பஷத்தாரால் நமக்கு கற்பிக்கப்பட்டது என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாங்க. சம்பு பஷத்தார் என்றால் யார்? அணுபஷம், பரமாணுபஷம், சம்புபஷம், விபுபஷம் என 4 வகையான படைப்புகள் இருக்கிறது. இதை நாம் பரலோகத்தில் நடைபெறும் அரசியல் என்னும் தலைப்பில் காணொளியாக தந்திருப்போம். அதாவது சம்புபஷம், விபுபஷம், அணுபஷம், பரமாணுபஷம், இந்த 4 பஷங்கள் என்ன என்பதை பரலோகத்தில் நடைபெறும் அரசியல் என்னும் தலைப்பில் மிகப்பெரிய ஒரு காணொளியாக தெளிவாக தந்திருப்போம். அதை பார்த்தால் மட்டுமே இந்த தமிழ் மொழி உருவான உண்மை வரலாற்று ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை பார்க்காவிட்டால் இந்த ரகசியம் கடைசி வரை தெரியாமல் போய்விடும். தயவு செய்து சொல்கிறேன், இந்த காணொளியை இப்படியே நிறுத்திவிட்டு பரலோகத்தில் நடைபெறும் அரசியல் என்ற தலைப்பில் ஒரு காணொளியை தந்திருப்போம். அதை பார்த்தால் மட்டுமே இப்போது நாம் சொல்லுகின்ற காணொளி புரியும். மீண்டும் இதை பார்க்காமல் இந்த சம்புபஷத்தை பற்றி நான் விவரிக்க தொடங்கினால் காலம் பத்தாது, நேரம் பத்தாது. இது ஒரு அரை மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் தயவு செய்து இப்போது நான் சொல்வது போல பரலோகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட காணொளியை பார்த்துவிட்டு வாருங்கள். பரலோகத்தில் நடைபெறும் அரசியலில் சம்புபஷத்தை பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் இப்போது நாம் சொல்லுகின்ற ரகசியம் தெரியும். இந்த பரலோகத்தில் நடைபெறும் அரசியல் என்னும் தலைப்பில் தந்த காணொளியை பார்க்காமல் இந்த காணொளியை பார்த்தால் நிச்சயமாக சத்தியமாக புரியாது. இது தெரியாமல் பார்த்தால் ஒன்றும் விளங்காது. சொல்லிவிட்டேன், பார்த்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அணுபஷம் என்றால் என்ன, பரமாணுபஷம் என்றால் என்ன, சம்புபஷம் என்றால் என்ன என்பது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாறே என்று திருமூலர் கூறிய இறைவனும், ஆதியில் தமிழ் நூல் அகத்தியருக்கு உணர்த்திய மாதொரு பாகனை வடுத்ததுவும் என்று அகத்தியருக்கு தமிழை உணர்த்திய இறைவனும் அணுபஷத்தில் பிறந்தவர்கள். அதாவது
அணு பட்சத்தில் பிறந்தவர்கள் என்றும் பரமாணு பட்சத்தில் பிறந்தவர்கள் என்றும் சம்பு பட்சத்தில் பிறந்தவர்கள் என்றும் சொல்கிறார்கள் என்று குழப்பி கொள்ள வேண்டாம். மீண்டும் அந்த பரலோகத்தில் நடைபெறும் அரசியல் என்னும் காணொலியை பார்த்தால்தான் தெரியும். முக்கியமாக திருமூலர் என்ன சொல்கிறாங்க, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் சொல்கிறார். மேலும் அகத்தியருக்கு இறைவன் தமிழை உணர்த்தியதாக ஒரு பழம்பாட்டு குறிப்பிட்டதுன்னு சொன்னோம். ஆதியில் தமிழ் நூல் அகத்தியருக்கு உணர்த்திய மாதொரு பாகனை வடுத்ததுவும் என்ற அகத்தியருக்கு தமிழை உணர்த்திய இறைவனும் திருமூலருக்கு தமிழை உணர்த்திய இறைவனும் அணு பட்சத்தில் பிறந்தவர்கள். அதாவது புரிவது போல சொல்ல வேண்டுமென்றால், நாம் இதுநாள் வரை கோயில் கட்டி அனுதினமும் பூஜை செய்து வணங்கி வரும் சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மன் இவர்கள் அனைவரும் அணுபட்சத்தார். அதாவது நாம் எப்படி தேக சம்பந்தத்தால் பிறந்தோமோ அப்படிதான் இந்த கடவுளர்களும் தேக சம்பந்தத்தால் பிறந்தவர்கள். தேக சம்பந்தத்தால் பிறந்தவர்களுக்கு அணுபட்சத்தார் என்று பெயர். எல்லாமாகிய அருட்பெரும் ஜோதி தனித்தலைமை கடவுள் ஏன் நேரடியாக அணுபட்சத்தில் இருக்கும், அதாவது நாம் இதுநாள் வரை வணங்கி வரும் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தமிழ் மொழியை கற்பிக்காமல் ஏன் சம்புபட்சத்தில் இருக்கும் கடவுளுக்கு தமிழ் மொழியை அருள் செய்தார்? சம்புபட்சத்தில் இருக்கும் கடவுள் ஏன் அணுபட்சத்தில் இருக்கும் சிவத்திற்கு தமிழ் மொழியை அருளியது? இந்த அணுபட்ச சிவம், அதாவது திருமூலருக்கும் அகத்தியருக்கும் ஏன் நமக்கும் இதுநாள் வரை நம்மால் வணங்கப்பட்ட கடவுளர்கள், இந்த அணுபட்ச கடவுளர்கள், இந்த அணுபட்ச சிவம் எல்லாமாகிய இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஏன் அணுபட்சத்தில் இருக்கும் சிவத்திற்கு நேரடியாக தமிழ் மொழியை அருள் செய்திருக்கலாமே? ஏன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சம்பு பட்சத்தில் இருக்கும் கடவுளருக்கு தமிழ் மொழியை அருள் செய்தார்? நேரடியாக நாம் இதனால் வரை போற்றி வணங்கும் பெரும் கடவுளான சிவத்திற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தமிழ் மொழி அருள் செய்திருக்கலாம். ஏன் அவர் சம்பு பட்சத்தில் இருக்கும் கடவுளருக்கு தமிழ் மொழியை அருள் செய்தார், அதை அருளினார் என்பதை பார்ப்போம். ஏன்னா ஆண்டவரே விருப்பப்பட்டு நாம் வணங்குகின்ற சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவுக்கும் தமிழ் மொழியை அருள் செய்தாலும் அது சிவத்திற்கும் சரி, பரசிவத்திற்கும் சரி, பராபர சிவத்திற்கும் சரி, பரம்பர சிவத்திற்கும் சரி, அணுபட்சத்தில் பிறந்த எந்த கடவுளருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் அருள் காரியப்படாது. ஏனென்றால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வினால், பராபர அறிவினால் அருட்பெரும் ஜோதியை உணர்வது அரிது. புரிவது போல் சொல்ல வேண்டுமென்றால், அணுபட்சத்தில் பிறந்த கடவுளர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் மெதியடிக்கு, அதாவது அணுபட்சத்தில் பிறந்த கடவுளர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மெதியடி, அதாவது அவருடைய பாதுகைக்கு தூரமாக கிடக்கும் சிறு துகள்கள். சம்புபட்சத்தில் பிறந்த கடவுளர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் இடதுகால் சுண்டு விரலின் நகத்தின் உள்ளே இருக்கும் துகள்களுக்கு சமமானவர்கள். இந்த செய்தியை பெருமானார் அணுபட்சத்தில் பிறந்த ஆன்மாக்களுக்கு, அதாவது அணுபட்சத்தில் பிறந்த கடவுளுடைய நிலைமையை பற்றி ஒரு பாடலில் விவரிக்கிறார். அடர் மலர்த்தடையால் தடையூறும் அயன்மால் அரண் மாயேச்சுரன் சதாசிவன் வான் படர்த்தர விந்து பிரணவ பிரம்மம் பறை பரம் பரன் என்னும் இவர்கள் சுடர்மணி பொதுவில் திருநடம் புரியும் துணையடி பாதுகை புறத்தே இடர்கட வயங்கு துகள் என அறிந்தே ஏத்துவேன் திருவடி நிலையே என்கிறார். நம்மை போலவே தேக சம்பந்தத்தால் தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்து கடவுள் நிலையை அடைந்த ஆன்மாக்களை இயற்கை உண்மை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் காலில் கிடக்கும் பாதுகைக்கு சற்று தூரமாக கிடக்கும் துகள் என்று அறிந்தேன் என்கிறார் வள்ளல் பெருமானார். அதுவே சம்புபட்சத்தில் பிறந்த ஆன்மாக்களை தடையுறா பிரம்மன், விண்டு, ருத்திரன், மாயேச்சுரன், சதாசிவன், விந்து, நடையுறா பிரம்மம்,
உயர்பரா சக்தி நவில் பரசிவம் என்னும் இவர்கள் இடையுறா திரு சிற்றம்பலத்தாடும் இடதுகால் கடைவிரல் நகத்தின் கடையுறு துகள் என்று அறிந்தனன். அதர்மேற் கண்டனன் திருவடி நிலையே என்று தேக சம்பந்தம் இல்லாமல் வாக்கால் சொன்னவிடம் பிறக்கும் ஆன்மாக்களை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் இடதுகால் சுண்டு விரல் நகத்தின் உள்ளே இருக்கும் சிறு துகள் என்கிறார். நாம் இதுநாள் வரை சம்புபட்சத்தில் பிறந்த ஆன்மாக்களை கூட கடவுளாக வணங்கியது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இங்கு ஆலயங்களும் இல்லை, வழிபாடுகளும் இல்லை. நமது அறிவு எதுவரை செயல்பட்டது என்றால், நமது கண்ணுக்கு முன்னாடி எவன் 5000 10,000 வருடம் முன்பு மேல்நிலை அடைந்தானோ அவனைதான் இதுநாள் வரை கோயில் கட்டி நாம் கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஈவன் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரும் திருப்பதியில் உள்ள மகாவிஷ்ணுவும் சரி, இவர்களும் நிலையும் இதுதான். அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் துணையடி பாதுகை புறத்தே கிடக்கும் சிறு துகள்கள் இவர்கள். அதனால்தான் அனுபட்சத்தில் பிறந்த இவர்களுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் தமிழ் மொழியை அருள் செய்ய முடியாமல் போனது. ஆண்டவரே விருப்பப்பட்டு தமிழ் மொழியை அருள் செய்ய முன்வந்தாலும் அந்த அருள் இவர்களின் அறிவுக்கு காரியப்படாது என்பது உண்மை. அதனால்தான் சம்புபஷ கடவுளுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தமிழ் மொழியை அருள் செய்தார். இதைதான் 5 உலகு நிலையும் உபய கலநிலையும் 3 மெய்நிலையும் அமைந்துள்ளதும் சம்பு பஷத்தாரால். இந்த வரியை நல்லா கவனிக்கணும். சம்பு பஷத்தாரால் அனாதியாய் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிபடி கடவுள் அருளானையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதிர்பாஷை என்று ஆன்றோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் என்று சித்திக்க பெற்றுள்ளதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழிக்கு சுத்த சித்தாந்த பத உரை என்கிறார் வள்ளல் பெருமானார். அதாவது இத்து பிளஸ் ஆ தத்துவ ரூபாதி சிவ போகாந்தமான தசகாரிய இயற்கை உண்மை கட்டளை நிலையில் என்று இன்னொரு இடத்தில் பெருமானார் இதை விவரிக்கிறார். அதாவது முன் அழகு நிலை பொருள் கூறிய விடத்து குறித்த 7வது நிலையாகிய இத் என்பது சிவரூப இயற்கை உண்மை கட்டளையாம். இதில் ஆ என்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அகண்டாகார சித்கலாரூப ஓங்கார பொருட்டு பிரதம விளக்கிய வேக்தி அக்கரம் 12 உயிரெழுத்து நிலையில் இற்றலாய முதல் அகரமாதலில் அதுவே பிரம்மாதி பர சிவானந்த நவநிலைக்கும் அனாதியாய் காரணமாய் உள்ள இயற்கை உண்மை பரிபூரண பொருள் இலக்காம். எனவே சிவ ரூபமாம் தசகாரியத்தில் சுத்த சிவமாகும் அருட்சோதி இணைந்துள்ள பூரணானந்த சொரூப பரபதி வேத்தயமாயிற்று. இத் என்பது ஜட சிற்கலை. அதாவது இப்போ நாம் சொன்னது எதுவுமே நமக்கு புரிஞ்சிருக்காது. வள்ளல் பெருமான் நமக்கு அந்த இத்துக்கும் ஆவுக்கும் இன்னொரு விளக்கம் இன்னும் கொஞ்சம் கடினமாக கொடுக்கிறாரு. அது வள்ளல் பெருமான் நமக்கு எப்படி கொடுத்தாரோ அதை எப்படி வாசிக்கின்றேன். அதற்கு பிறகு அதை எப்படி எளிமைப்படுத்தலாம் என்று பார்ப்போம். இத்து பிளஸ் ஆ தத்துவ ரூபாதி சிவ போகாந்தமான தசகாரிய இயற்கை உண்மை கட்டளை நிலையில் முன் அழகு நிலைப்பொருள் கூறிய விடத்து குறித்த 7வது நிலையாகிய, அதாவது 7வது மெய் எழுத்தாகிய இத் என்பது சிவரூப இயற்கை உண்மை கட்டளையாம். இதில் ஆ என்பது அகண்டாகார சித்கலாரூப ஓங்காரத்து பொருட் பிரதம விளக்கிய வியத்தி அக்கரம் 12 உயிர் நிலை இயற்றலாய முதல் அகரமாதலில் அதுவே பிரம்மாதி பர சிவானந்த நவநிலைக்கும் அனாதியாதி காரணமாய் உள்ள இயற்கை உண்மை பரிபூரண பொருள் இலக்காம். எனவே சிவரூபமாம் ரசகாரியத்தில் சுத்த சிவமாகும் அருட்சோதி இணைந்துள்ள பூரணானந்த சொரூப பரபதி வியக்தமாயிற்று என்கிறார். நமக்கு இதில் ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் இதை நாம் எளிமைப்படுத்தும் போது நாம் ஏற்கனவே என்ன சொன்னோம் என்றால், இத் என்பது ஜட சிற்கலை, ஆ என்பது சிற்கலை. ஜட சிற்கலைனா மெய்ப்பொருள், சிற்கலைனா உயிர் பொருள். அது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. இத் என்பது ஜட சிற்கலை, ஆ என்பது சிற்கலை. ஆ என்ற எழுத்தில்
எல்லா கடவுளரும் அடங்கி விடுவர் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஆ என்ற எழுத்தில் எல்லா கடவுளர்களும் அடங்கி விடுவார்கள், இயற்கை உண்மை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தவிர்த்து. அதனால் இந்த கடவுளர் அனைவரும் தத்துவங்களாக மட்டுமே இருக்க முடியும். அது இயற்கை உண்மை கட்டளை. இத்து என்பது 7வது மெய்யெழுத்து. அதாவது மெய் என்பது ஜடப்பொருள், ஆ என்பது சிற்கலை, அதாவது உயிர் பொருள். இத்து பிளஸ் ஆ சேர்ந்தால்தான் தா என்ற உயிர்மெய் எழுத்து தோன்றும். அதுபோல் ஜடமாகிய பிரபஞ்சமும் உயிராகிய இந்த கடவுளரும் சேர்ந்தால்தான் இவர்களால் தத்துவங்களாக வாழ முடியும். இத்து பிளஸ் ஆ தா என்பது போல பிரபஞ்சம் பிளஸ் ஆன்மா தத்துவ கடவுளர்கள். இதைத்தான் ஓங்காரமாகிய ஓம் எனும் பிரணவ பொருள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது என்பார்கள். ஓங்காரமே உலகம் எனவும் உலகை விளங்க செய்வது அதுவே எனவும் இதில் எவை இருந்தனவோ இருக்கின்றனவோ இருக்குமோ அவை அனைத்தும் ஓங்கார மயமே ஆம் எனவும் முக்காலத்தும் மேலானது எதுவோ அதுவே ஓங்காரமாகும் என்கிறது மண்டோக்கிய உபநிடதம். இதைதான் பெருமானார் ஆ என்ற எழுத்தின் உள்ளே இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டிய எல்லா பொருளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அமைத்து விட்டார் என்கிறார். ஆ அகண்டாகார சிற்கலாரூப ஓங்காரத்துட்பொருட் பிரதம விளக்கிய வியத்தி அக்கரமாம். இப்போது இது படிக்கும்போது இந்த ரகசியம் மேலே படித்தது புரிஞ்சிருக்கும். ஆ என்ற அகரமாகிய அற்புத எழுத்தின் உள்ளே எல்லா பிரபஞ்சமும் எல்லா கடவுளரும் எல்லா உயிரும் அடங்கிவிடும் என்பதை அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலிறை நிற்கும் நிறைந்து என்கிறது திருவருட்பயன். ஆ இந்த ஆதான் அனைத்திற்கும் அடிப்படை. ஆன்மாக்களாகிய இந்த தத்துவ கடவுள்களும் முறைப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற்று உயர்ந்த பொன்னாகிய இவ்வளவு என்று அளவு குறிக்கப்படாத சுத்த தேகத்தை பெற்று சுத்த சிவமாகி அருட்பெரும் ஜோதியிடம் இணைந்து கலந்து கொள்ளலாம். இம் பிளஸ் இ இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். சங்கார பிரணவமாகிய மகாரம் முக்தான்மாக்களுக்கு ஒளிவண்ண சதானந்தமாயும் பெக்தான்மாக்களுக்கு இருள் வண்ண மலரூபமாயும் இருந்து கற்பாந்த பிரளய முடிவின் சிருஷ்டி திரியாதிகளில் சிதான்ம சக்தியாகிய ஜீவனுக்கு அதிகரணமாகவும் முற்குறித்த 10வது நிலையமாகிய ஆன்மாதாரமாகியும் உள்ளதென பொருளாம் என்கிறார் வள்ளல் பெருமானார். ஆனால் நமக்கு இந்த இம்மு பிளஸ் இ சேர்ந்து மீ என்ற எழுத்து உருவானதற்கு பெருமானார் சொல்லுகின்ற விளக்கம் புரியவில்லை. வேணுமென்றால் இன்னொரு முறை படிக்கிறேன், கவனியுங்கள். இம் பிளஸ் இ சங்கார பிரணவமாகிய மகார முக்தான்மக்களுக்கு ஒளிவண்ண சதானந்தமாயும் பெக்தான்மக்களுக்கு இருள் வண்ண மலரூபமாயும் இருந்து கற்பாந்த பிரளய முடிவின் சிருஷ்டி திரியாதிகளில் சிதாகான்ம சக்தியாகிய ஜீவனுக்கு அதிகரணமாகவும் முற்குறித்த 10வது நிலையமாகிய ஆன்மாதாரமாகியும் உள்ளதென்பது பொருளாம் என்கிறார் வள்ளல் பெருமானார். அதாவது சங்காரம் என்பது பிரபஞ்சத்தையும் உயிரையும் தன்னுள் ஒடுக்கி வைத்திருப்பது. இந்த பிரபஞ்சத்தை சங்காரம் செய்யும் போது பிரணவம் மட்டுமே இருக்கும். ஆணவத்தில் மூழ்கிய ஆன்மாக்களுக்கு மீண்டும் சுத்த சிவ அறிவு வருவதற்காக பெக்தான் மக்களுக்கு இருள் வண்ண மல ரூபமாயும் முக்தான் மக்களுக்கு அதாவது அங்கேயே பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஒளிவண்ண சதானந்தமாயும் இருந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து படைத்தல் முதலிய தொழிலை செய்வித்து இந்த ஜீவான்மாக்களை மன அறிவு ஜீவ அறிவு ஆன்ம அறிவு கொடுத்து மேலேற்றி சுத்த சிவ அறிவுக்கு திருப்புவதை குறிப்பதே இம் பிளஸ் இ என்ற வார்த்தையின் பொருள், உண்மை பொருள் என்கிறார். இதைதான் அது குறிப்பிடுது என்கிறார் பெருமானார். இதில் ஈ என்ற எழுத்தை மட்டும் குறிப்பது என்னவென்றால், இப்ப இம் பிளஸ் ஈ தான்
மீ என்று பார்த்தோம். இந்த இம்மு பிளஸ் இ அது என்ன நமக்கு விளக்குகிறது என்றால், ஜீவான்மாக்களை மன அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு கொடுத்து மேலேற்றி சுத்த சிவ அறிவிற்கு திருப்புவதை குறிப்பதுதான் இம்மு பிளஸ் இ என்ற வார்த்தையை குறிப்பது என்கிறார் பெருமானார். இதில் இ என்ற உயிர் எழுத்திற்கான விளக்கத்தை நாம் என்னவென்று பார்க்க வேண்டும். 12 உயிர் எழுத்துகளில் 3ஆம் நிலை உயிராகிய இகாரம், அதாவது இ என்ற எழுத்து. பெருமானார் சொல்றாங்க, திரிகளா ஆன்ம உருக்கத்தில் அபரமாகிய சகலாகலரையும் பரமாகிய பிரளாயகலரையும் கீழ்ப்படுத்தி அவ்விரு கூட்டத்தார்க்கும் மேற்பட்டு நின்ற சுத்த விஞ்ஞானகலராகிய சிதான்மாக்களை சுட்டுகின்றதாம். அதாவது இந்த இ என்ற எழுத்தின் எளிமையான விளக்கம் என்னவென்றால், ஆன்மாக்கள் 3 விதமாக உள்ளது என்பது நமக்கு தெரிந்ததுதான். அது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்ற வகையில் உள்ளது. ஆணவம், கண்மம், மாயை எனும் 3 மலத்தை உடையவர் சகலர். அதாவது இப்போது மனித தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் சகலர், நமக்கு சகலர் என்று பெயர். பிரளயாகலர் என்பவர்கள் ஆணவம், கண்மம் என்னும் 2 மலத்தை மட்டும் உடையவர்கள். சகலர்களாகிய நாம் 3 மலத்தை உடையவர்கள். விஞ்ஞானகலர் என்பவர்கள் ஆணவம் என்னும் ஒரே ஒரு மலத்தை உடையவர்கள். சகலர், பிரளயாகலர். இதில் சகலர் என்பவர்கள் அபரம், பிரளயாகலர் என்பவர்கள் பரம். அதாவது நாமெல்லாம் அபரமார்க்கிகள், அவர்களெல்லாம் பரமார்க்கிகள். இவ்விரு கூட்டத்தையும், அதாவது 3 மலம் உள்ள நம்மை சார்ந்த கூட்டத்தையும் 2 மலம் உள்ள பிரளயகலர் என்ற சேர்ந்த கூட்டத்தையும் கீழ்ப்படுத்தி மேலேறி நிற்கின்ற விஞ்ஞானகலர்கள், அதாவது ஒரே ஒரு மலத்தை உடைய ஆன்மாக்கள், அதாவது சுத்தமாயையில் இருக்கின்ற கடவுளர்கள். விஞ்ஞானகலராகிய, அதாவது சகலர், பிரளயாகலர். இதில் சகலர் என்பவர்கள் அபரம், பிரளயாகலர் என்பவர்கள் பரம். இவ்விரு கூட்டத்தையும் கீழ்ப்படுத்தி மேலேறி நிற்கின்ற விஞ்ஞானகலராகிய சிதா ஆன்மாக்களை சுட்டுவதுதான் ஈ என்ற எழுத்தின், அதாவது இகாரம் ஈ என்ற எழுத்தின் உண்மை பொருள் என்கிறார் பெருமானார். எனவே ஆதார ஆதேய கூட்டுறவால் என்றும் தோன்றி விளங்கும் சிதான்ம வர்க்கங்கள் பரவதி லட்சியமாகிய பூரணானந்தத்திற்கு அனுபவிகளாக உரியவர்களென குறிக்கொள்ளல் வேண்டும் என்கிறார் பெருமானார். இந்த விஞ்ஞானகலர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிலையை அடைவதற்கும் தகுதியாக உடையவர்கள் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் தயவு என்பது மிக முக்கியமான ஒன்று, கருணை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் திருமந்திரம் குறிப்பிடுவது போல் நமது இறைவன், இயற்கை உண்மை இறைவன் அன்புமயமானவர் கிடையாது, அவர் கருணைமயமானவர். அதனால் கருணைமயமாக இருந்தால் இந்த விஞ்ஞானகலராக இருக்கின்ற கடவுளர்கள் ஆதார ஆதேய கூட்டுறவால் என்றும் தோன்றி விளங்கும் சிதான்ம வர்க்கங்கள் வரவதி லட்சியமாகிய பூரணானந்தத்திற்கு அனுபவிகளாக உரியவர்கள் என குறிக்கொள்ளல் வேண்டும் பெருமானார் சொல்கிறார். அடுத்தது தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்து இழ். அடுத்து இழ் என்ற எழுத்தின் சிறப்பை நாம் பார்ப்போம். தமிழுக்கே சிறப்பை உடையது இழ் என்ற எழுத்து மட்டுமே. இழ் இந்த சிறப்பியல் அக்கரம் 18 மெய்யெழுத்துகளில் 15வது மெய்யெழுத்தாக நின்று சிவயோக பூமியாகிய பாரத கண்டத்தில் பௌராணிக தத்துவத்தார் குறிக்கப்பட்ட 56 தேசங்களுள் சுதேசம் தவிர மற்ற 55 தேச பாஷைகளிலும் இல்லாததாயும் 14 இல்லமாக குறிக்கப்பட்ட செந்தமிழ், கொடுந்தமிழ் என்னும் இருமைக்கும் ஒற்றுமை உரிமையாயும் முத்துரை தமிழுக்குள் முதன்மை துறையானதும் ரிக், யஜூர், சாமம் என்னும் சமஸ்கிருத வேதத்திரைய பொருள் அனுபவத்தை எளிதில் கற்றுணர்ந்து தெளிந்து அனுபவிப்பதற்கு பரமேஸ்வரனது திருவருளை பெறுவதை காட்டிலும் திருவாசகம், தேவாரம், திருமந்திரம் முதலியவற்றை இயற்றிய மகா புருஷர்களால் தோற்றுவிக்கப்பட்ட
சாத்திர தோத்திரங்களாக இருக்கும். இவை பரமார்த்த இரகசியங்களை உடையது என்று பெருமானார் உரைநடையில் சொல்கிறார். அதாவது இந்த ஈழு என்ற சிறப்பை பற்றி பெருமானார் சொல்லும்போது உலகெங்கும் பண்பட்ட மொழி இருக்கிறது, அதில் சமஸ்கிருத மொழி போன்ற மொழிகள் வேதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியேப்பட்ட 56 தேசங்களில் 55 தேசங்களில் பண்பட்ட மொழிகளில் ஈழு என்ற ஒரே ஒரு சிறப்பை கொண்ட ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் என்கிறார். மேலும் மருள் இயற்கை மல இருளை பரிபாக சக்தியால் அருள் ஒளியாக்கி அதற்கு உள்ளீடான சித்தாம சிற்கலா சக்தி என்னும் சுத்த ஆன்மாவானது தகர ககன நடன அருட்பெருஞ்சோதி என்னும் சுத்த சிவானந்த பூரணத்தை சுத்த மோனாதிதவியலால் அனுபவிக்கும் இயற்கை உண்மையே தமிழ் என்னும் வார்த்தையின் பொருள் என்கிறார். அதாவது நாம சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று நமக்கு பெரியவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது தகர ககன நடனம் என்று குறிப்பிடுவார்கள். மேலும் அதை கடந்து நாம் கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆக வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருப்பார். இந்த தகர ககன நடன அருட்பெரும் ஜோதி நிலை வரை நாம் அடைய வேண்டுமென்றால் அது தமிழ் மொழியால் மட்டுமே முடியும் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார். தமிழ் மொழி மட்டும்தான் அதற்கான ஆற்றலை வழங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த தமிழ் மொழியை நமக்கு அருளி செய்தது எல்லாமல்ல இயற்கை உண்மை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதாவது ஆணவ இருளில் இருக்கும் ஆன்மாக்கள் எப்படி ஆண்டவன் ஆக வேண்டுமென்று கற்பிப்பதே தமிழ் என்ற அமுத வார்த்தையின் பொருள். வள்ளல் பெருமானார் சொல்கிறார், இதன் கருத்து யாதெனில் தமிழ் பாஷையே அதி சுலபமாய் சுத்த சிவானுபூதியை கொடுக்கும் என்பதாம் என்கிறார். இந்த மாபெரும் இரகசியங்கள் எல்லாம் ஏன் இப்போது வெளிவருகிறது என்றால் பெருமானார் சொல்கிறார், சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் இதனது உண்மைகள் யாவும் பகிரங்கமாய் வெளிப்படும் என்கிறார். இதுவே சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலம். அதனால்தான் இயற்கை உண்மை கடவுளை பற்றியும் சுத்த சன்மார்க்கத்தை பற்றியும் எல்லா உண்மைகளும் வெளிவந்து கொண்டே உள்ளது. அதனால் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வரப்போகின்றதும் சத்தியம்தான், நம்மவர்களின் திரை நீங்க போகின்றதும் சத்தியம்தான், நீங்கள் எல்லவரும் பெற வேண்டியதை பெற்று கொள்ளுகின்றதும் சத்தியம்தான். ஆனால் முன் சொன்ன ரக சம்பந்தமான பச்சை திரை 2 கூறாக இருக்கின்றது. அது யாதெனில் அசுத்த மாயாதிரை சுத்த மாயாதிரை என்னும் 2மாம். இவை கீழ்பாகத்தில் ஒரு கூறும் மேற்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும். கீழ்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாதிரை. அதாவது மனிதராகிய நாம் அசுத்த மாயையில் இருக்கிறோம். மேற்பாகத்தில் உள்ளது சுத்த மாயாதிரை. இந்த சுத்த மாயையில்தான் எல்லா கடவுளர்களும் இருக்கிறார்கள். இவற்றில் அசுத்த மாயாதிரை இகலோக போக லட்சியமுடையது. இந்த அசுத்த மாயா நாம் அசுத்த மாயையில் இருப்பதால் இந்த அசுத்த மாயை இகலோக போக லட்சியமுடையது. அதாவது பூமி சம்பந்தமான இன்ப துன்ப விஷயங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த அசுத்த மாயை. சுத்த மாயாதிரை என்பது பரலோக சாத்தியத்தை உடையது. இவற்றில் ஆண்டவர் வந்து அருள் செய்கின்ற போது எந்த முயற்சி இல்லாத, அதாவது கொஞ்சம் கூட ஜீவகாருண்ய முயற்சி இல்லாத சாதாரண மனிதர்களுடைய கீழ்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாயை என்னும் பச்சை திரையை மட்டும் நீக்குவார். அதாவது ஆண்டவர் வருகின்றதும் சத்தியம்தான், நம்மவர்களின் திரை நீங்க போகின்றதும் சத்தியம்தான். ஆனால் ஆண்டவர் வருகின்ற காலத்தில் எந்தவித ஜீவகாருண்ய முயற்சியும் இல்லாமல், எந்தவித உயிர் இரக்கமும் இல்லாமல், சாதாரண எந்த முயற்சியும் இல்லாத மனிதர்களுக்கு ஆண்டவர் அருள் செய்கின்ற போது அந்த மனிதர்களுடைய அசுத்த மாயை என்னும் பச்சை திரையை மட்டும் ஆண்டவர் நீக்குவார். ஆதலால் அக்காலத்தில் நாம் அந்த பச்சை திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே, அல்லது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. அதாவது எந்த உயிர் இரக்கமும் இல்லாமல், புலால் சாப்பிட்டு கொண்டும், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள்,
மார்க்கங்கள் என்பவனற்றின் மீது பற்று உடையவர்களை அசுத்த மாயையில் இருந்து நீக்குவார். அப்போதுதான் அவர்கள் ஜீவகாருண்ய முயற்சிக்கு வருவார்கள். பிறகுதான் அவர்கள் புனிதர்களாக மாறுவார்கள். மேலும் பஞ்ச கிருத்திய விபவங்களும் இதர சித்தி முதலியவையும் ஆன்மா அனுபவத்தையும் செய்யவும் பெறவும் கூடாது, முடியாது. பின்னும் நன்முயற்சி செய்தே மேலே ஏற வேண்டும் என்கிறார். இதெல்லாம் யாருக்கு என்றால், ஆண்டவர் வருகின்ற காலத்தில் ஜீவகாருண்ய முயற்சியில் இல்லாத ஜீவர்களுக்கு. ஆனால் ஆண்டவர் வருகின்ற போது நன்முயற்சியில் இருப்பவர்களுக்கு மேல் பாகத்தில் உள்ள சுத்த மாயையையும் ஆண்டவர் நீக்கிவிடுவார். அப்போது அவர்களால், அதாவது இப்போது நாம் ஜீவகாருண்ய முயற்சியில் இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் வந்தவுடன் நமக்கு மேல் பாகத்தில் உள்ள சுத்த மாயையை நமக்கு நீக்கிவிட்டார். நம்மால் ஐந்தொழிலையும் மற்ற சித்தி முதலியவையும் ஆன்ம அனுபவத்தையும் பெறவும் முடியும். ஐந்தொழிலை நம்மால் செய்யவும் முடியும். அதனால் சமய மதங்கள் மீதுள்ள லட்சியங்களை விட்டுவிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மீது லட்சியம் வைக்க வேண்டும். சமய மதங்களில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருடம் 8 வருடம் பிரயாசை எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும். அல்லது சமய மதங்களில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை கொண்டு ஒரு லாபத்தை நாம் ஏகதேசமாக அடைந்தால் முக்கிய லாபமாகிய மரணமில்லாத பெருவாழ்வு போய்விடும். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டும். முன் சொன்ன சமய மதத்தின் ஏகதேச கற்பனை என்றதை வாசக பெரு விண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை பாசுரத்தாலும் உணர்க என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதாவது பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமய மதங்கள் அனைத்தும் கற்பனைகள். இதை நான் எழுதிய வாசக பெரு விண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்கின்ற அருள் விளக்க மாலையாகிய பாசுரம், அதாவது இந்த பாடலால் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் வள்ளல் பெருமானார். சரி, அந்த பெருமானார் எழுதிய வள்ளல் பெருமானார் எழுதிய வாசக பெருவிண்ணப்பத்தில் பெருமானார் அப்படி என்னதான் சொல்லி இருக்கிறார் என்பதை சற்று நுட்பமாக நாம் கவனிப்போம். பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது எழுதுகிறார். அந்த விண்ணப்பம் எதுவென்றால், சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்கின்ற மெய் அறிவை விளக்குவித்து அருளினீர். மேலும் வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், இந்த முக்கியமாக இந்த வார்த்தையை கவனிக்கணும் எல்லாரும், சைவம், அதாவது வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அந்த சமயங்களில் பலபட விரிந்த ஆகமங்கள் புராணங்கள் வேதங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அந்த சமயாசாரங்களை சிறிதும் அனிட்டியாமற்றடை செய்வித்து அருளினீர். அன்றியும் வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேசி சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர். அடுத்து பெருமானார் என்ன சொல்றாங்க, இந்த வாசக பெருவிண்ணப்பத்தில் நான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு வைத்த விண்ணப்பத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அடுத்தது
ஏழ்வேதாகமங்கள் புராணங்கள் என்ற தலைப்பில் நான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு பாடிய பாசுரங்களின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள் என்பது தெளிவாக தெரியும். ஆன்மாக்கள் இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அங்குலம் அங்குலமாக தான் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் மிக ஆழமாக தெரிந்து கொள்கிறார்கள் என்பதை நினைத்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக.